வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 5 வடிவியல் பயிற்சி 5ல் 5ல் 2வது ரோம லெட்டரில் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட அளவுகளை கொண்டு சாய் சதுரம் வரைந்து அதன் பரப்பளவினை காண்க. நம்ம ஃபேஸ்ன்ற சாய் சதுரம் வரைஞ்சி அவருடைய பரப்பளவை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல்ல உதவிப்படம் வரைஞ்சிடலாமா? அதுக்கு முன்னால சாய் சதுரம்னா என்ன அப்படின்னா 4 பக்கங்களும் சமமாக இருக்கும், மூலை விட்டம் மட்டும் வித்தியாசமாக இருக்கும், வேற வேற அளவுகள் இருக்கும். அப்படி இருந்துச்சு அதுக்கு என்ன பேர்? சாய் சதுரம். இப்போ நம்ம உதவிப்படம் வரைஞ்சிருமா? பாருங்க, சாய் சதுரம். சும்மா நீங்கள் முன்ன பின்ன வரைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. எதுக்கு? இந்த உதவிப்படத்துக்கு நம்ம முன்ன பின்ன வரைஞ்சாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா இதை பயன்படுத்தி நம்ம என்ன செய்ய போகிறோம்? உண்மை படமே வரைய போகிறோம். சரியா? பேர் கொடுத்துருவோமா? என்ன பேர் பாருங்க, ஃபேஸ். FACE கொடுத்தாச்சா? இப்போ அளவுகள் எடுத்து எழுதுங்க. FA எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். FC பாருங்க, FCன்னா என்ன? மூலை விட்டம். இந்த மூலை விட்டத்தை இணைச்சிருவோமா? பாருங்க, மூலை விட்டம் FC எவ்வளவு? 8 சென்டிமீட்டர். சரியா? சாய் சதுரம் அப்படின்னா எல்லா பக்கமும் சமமாக இருக்கும். அப்போ இங்கே 6ன்னா இங்கேயும் 6 தான், இங்கேயும் 6 தான், இங்கே 6 தான், 4 பக்கமும் சமமாக இருக்கும். சரியா? உதவிப்படத்தை முடிச்சிட்டோம். இப்போ நம்ம உண்மை படம் வரைய போகிறோம். வரையலாமா? பாருங்க, உண்மை படம். உண்மை படம். சரியா? முதல்ல நம்ம எதை வரையணும்? அடிப்பக்கம். இந்த அடிப்பக்கம் FA இருக்கு இல்லையா, அதான் நம்ம வரைய போகிறோம். அப்போது 6 சென்டிமீட்டரில் ஒரு கோட்டு துண்டு வரைஞ்சி நம்ம என்னென்னு பேர் கொடுக்க போகிறோம்? FAன்னு பேர் கொடுக்க போகிறோம். பாருங்க, FA எத்தனை சென்டிமீட்டரில்? 6 சென்டிமீட்டர். பாருங்க, எப்பயுமே அளவு 0ல் தான் ஆரம்பிக்கணும். 0லேருந்து கரெக்டாக 6 சென்டிமீட்டர். நிறுத்தியாச்சா? இதுக்கு பேர் FA. சரியா? இப்போ பாருங்க, உதவிப்படத்தை பாருங்க. Aலேருந்து C எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 8 சென்டிமீட்டர் இருக்கா? அப்போ காம்பஸில் 8 சென்டிமீட்டர் அளவு எடுக்கலாம். பாருங்க, காம்பஸில் எத்தனை சென்டிமீட்டர்? 8 சென்டிமீட்டர். பாருங்க, எப்பயுமே இங்கேருந்து தான் பாருங்கள், 0லேருந்து நம்ம ஆரம்பிக்கணும். காம்பஸ் வந்து 0ல் இருக்குது. நீங்கள் பேனா தான் யூஸ் பண்ணணும். சாரி, நீங்கள் பென்சில் தான் யூஸ் பண்ணணும். பென்சில் எங்கே இருக்கணும்? 8ல் இருக்கணும். பென்சில் முனை 8ல் இருக்கணும். ஆச்சா? இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு வட்டவில் வரைய போகிறோம். எங்கேருந்து? Fல இருந்து. பாருங்கள், இந்த காம்பஸ் முள்ள Fல வச்சு ஒரு வட்டவில் வரைஞ்சாச்சா? அதுக்கு அடுத்து உதவிப்படத்தை பாருங்கள். Aலேருந்து C எவ்வளோ தூரம்? 6 சென்டிமீட்டர். இப்போ நம்ம 6 சென்டிமீட்டர் அளவு எடுக்க போகிறோம். எடுக்கலாமா? பாருங்கள், 0லேருந்து 6. 0ல் காம்பஸ் முள், பென்சில் முள் எங்கே வரணும்? 6க்கு வரணும். இஷ்டமா? இப்போ பாருங்கள், எங்கேருந்து 6 சென்டிமீட்டர்? Aலேருந்து 6 சென்டிமீட்டர். அப்போது 7 வச்சு இந்த வட்டவில் வெட்டுங்க. வெட்டுதா? இந்த இடத்துக்கு பேர் என்னது? C. இதை இணைச்சிருவோமா? எதை இணைக்கணும்? Aவையும் Cயவும் இணைக்கணும். அதே மாதிரி Cயவும் Fஐயும் இணைக்கணும். இணைச்சாச்சு. நம்ம என்ன வரைஞ்சிட்டோம்? இந்த முக்கோணத்தை வரைஞ்சிட்டோம். இப்போ ஈஸியாக இது பண்ணலாம் பாருங்கள். அப்போ பாருங்கள், Cலேருந்து E 6 தான், Fலேருந்து Eயும் 6 தான். ரெண்டுமே 6 தான். அப்போ பாருங்கள், நம்ம ஏற்கனவே 6 சென்டிமீட்டர் நான் எடுத்ததை மாற்றவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. பாருங்கள், செக் பண்ணிடுவோமா? பாருங்கள், 6 சென்டிமீட்டர் எடுத்து அப்படியே இருக்குது. பாருங்கள், Fலேருந்து E எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 6 சென்டிமீட்டர். அதே மாதிரி Cலேருந்து எவ்வளோ தொலைவில் இருக்குது? 6 சென்டிமீட்டர். வட்டவில் வரைஞ்சிட்டோம். இந்த 2 வட்டவில் இந்த இடத்துல வெட்டி இருக்கு பாருங்கள். இந்த இடத்துக்கு தான் என்ன பேர்? E. இப்போ நம்ம எதை இணைக்கணும்? Eயையும் Fஐ இணைச்சிடலாமா? Eயையும் Fஐ இணைச்சாச்சு. அதுக்கு அடுத்தது Eயவும் Cயவும் இணைச்சிருவோம். Eயையும் Cயையும் இணைச்சாச்சு. முடிஞ்சுது. நம்ம என்ன வரைஞ்சிட்டோம்? சாய் சதுரம் வரைஞ்சிட்டோம். நம்ம இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் இல்லையா? இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இன்னொரு மூலை விட்டம் வேணும். இது வந்து அவங்கள கொடுத்துருக்காங்க. எவ்வளவு? 8ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு மூலை விட்டத்தோட அளவு நமக்கு வேணும். அதை நம்ம அளந்து எழுதலாமா? பாருங்க, பாருங்க, இந்த மூலை விட்டம் இதை நம்ம முதல்ல ஜாயின் பண்ணுவோம். ஜாயின் பண்ணிடுவோமா? இதை முதல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம அளந்து எழுதலாம். ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, இதை நம்ம அளக்க போகிறோம். அளப்புமா, கொஞ்சம் கிராஸாக வச்சு அளக்குறேன். ஸ்கேல் பெரிய ஸ்கேலாக இருக்க மாதிரி இதாகலை. இப்போ பாருங்கள், எத்தனை சென்டிமீட்டர் இருக்குது? எத்தனை சென்டிமீட்டருக்கு பாருங்கள், மேலே தள்ளி வச்சு கரெக்டாக இருப்பாங்க. 9 சென்டிமீட்டர் இருக்கா? 9க்கு கொஞ்சம்
கம்மியாக இருக்க மாதிரி இருக்கு. 8.8 இல்லையா? 8.8 சென்டிமீட்டர் கரெக்டாக பாருங்கள். 8.8 சென்டிமீட்டர் இருக்குது. இது வந்து எவ்வளவு? 8.8 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, நமக்கு தேவையான எல்லா அளவையும் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னால் இதை எழுதிருங்க. இது வந்து 6 சென்டிமீட்டர் தான். எல்லாமே 6 சென்டிமீட்டர் தான். ஒன்று மட்டும் எழுதினா கூட போதுமானது. இந்த இடத்துல மூலை விட்டம் D1 ஒன்று வந்து 8 சென்டிமீட்டர், இன்னொரு மூலை விட்டம் D2 எவ்வளவு? 8.8 சென்டிமீட்டர். இப்போ பாருங்க, பரப்பளவு கண்டுபிடிச்சிருவோமா? எதோட பரப்பளவு? சாய் சதுரத்தின் பரப்பளவு. சாய் சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? சாய் சதுரத்தோட பரப்பளவுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் D1 பெருக்கல் D2 சதுர அலகுகள். சரியா? ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் D1 பாருங்க 8 பெருக்கல் D2 பாருங்க 8.8. கேன்சல் பண்ணுங்க. 2 2 4 2 8. மிச்சம் என்ன இருக்கு? 4 பெருக்கல் 8.8. இப்போ 8.8 நம்ம பெருக்க போகிறோம். எதை கொண்டு? 4 கொண்டு பெருக்கலாமா? பாருங்க, 4 8 32க்கு 2 மிச்சம் 3. 4 8 32 35. அப்போ 35.2 35.2 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான சாய் சதுரத்தின் பரப்பளவு. இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.